அதை விட்டாலும் கதியில்லை, அப்புறம் போகவும் விதியில்லை என்ற பழமொழியைப் போல இலங்கை தீவை மையப்படுத்தி உள்ளே வெளியே ஆட்டங்கள் உற்றுநோக்கலுக்குரிய வகையில் தொடர்கின்றன. உள்ளூர் நிலவரங்களை பொறுத்தவரை ஸ்ரீலங்காவின் நிதியமைச்சர் மங்கள சமரவீர நேற்று எறிந்த பாதுகாட்டை மையப்படுத்திய அதிர்வுகள் ஒலிக்கின்றன. அதேபோல வெளியரங்கை பொறுத்தவரை இலங்கை தீர்மானம் என்ற அதிர்வுகள் ஜெனீவாவை மையப்படுத்தி தொடர்கின்றன. ஜெனீவா அரங்கில் இலங்கை தொடர்பாக எதிர்வரும் 20ஆம் தேதியன்று ஒப்பேறக்கூடும் என எதிர்பார்க்கப்படும் தீர்மானத்தின் வரைவு இதுவரை உறுப்பு நாடுகளிடம் மட்டும் சுழன்ற நிலையில் நேற்று அதனை அனைவருக்கும் பகிரங்கப்படுத்தியது பிரித்தானியா தலைமையிலான இணை அனுசரணை நாடுகளின் குழு. வரவை பகிரங்கப்படுத்திய இந்த குழு அதன் பின்னர் அது குறித்த கலந்துரையாடல் ஒன்றையும் நடத்தியது. 2015 ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் இணை அனுசரணையுடன் நிறைவேற்றப்பட்ட இந்த தீர்மானத்தில் சொல்லப்பட்ட விடயங்களை நிறைவேற்றிக் கொள்ள ஸ்ரீலங்கா அரசாங்கத்திற்கு மேலும் கால அவகாசம் வழங்கும் நோக்கம் இந்த வரைவின் மையப்புள்ளியில் மிக தெளிவாகவே தெரிந்தது. அநேகமாக இந்த மையப்புள்ளி யூ வடிவ திருப்பம் ஒன்றை எடுக்காத வரை இது இறுதி தீர்மானமாக வருமெனவே பரவலாக ஊகிக்கப்படுகின்றது. இந்த ஊகத்தை உறுதிப்படுத்தும் வகையில் இன்று காலையே ஸ்ரீலங்காவில் இருந்து அதன் தலைமை அமைச்சர் பணியகம், வெளிவிவகார அமைச்சு மற்றும் அரச தகவல் திணைக்களம் ஆகிய மையங்கள் சார்பாக ஒரு நீண்ட கூட்டறிக்கையும் வெளிவந்தது. இந்த கூட்டறிக்கையில் கடந்த 2015 செய்யப்பட்டதைப் போலவே ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் இணை அனுசரணை இந்த முறையும் வழங்கப்படும் என்ற உறுதிமொழியும் கால அவகாசம் கோரும் நிலையும் தமது அரசாங்கம் செய்த நல்லிணக்க அருமை பெருமைகளும் போர் கதாநாயகர்கள் என வர்ணிக்கப்படும் ஸ்ரீலங்கா படையினர் குறித்து மஹிந்தாவாதிகள் வடிக்கும் முதலை கண்ணீரின் மறுபக்கம் குறித்தும் இப்படி அப்படி என சில விடயங்கள் பட்டியலிடப்பட்டன. இந்த நிலையில் ஜெனீவாவுக்கு இதுவரை தனது சார்பில் உயர்மட்ட குழுவை ஸ்ரீலங்கா அரசாங்கம் அனுப்பாத போதிலும் இன்று மைத்திரி அந்த விடயம் குறித்து ஒரு செய்தியை சொன்னார். ஜெனீவா அரங்குக்கு தான் செல்ல போவதில்லை என்றாலும் தனக்கு பதிலாக தனது பிரதிநிதிகளாக 3 முகங்கள் செல்லும் என செய்தியை சொல்லிய மைத்திரி நாடாளுமன்ற உறுப்பினர்களான சரத் அமுனுகம, மஹிந்த சமரசிங்க, வடமாகாண ஆளுநர் சுரேன் ராகவன் ஆகிய 3 முகங்களின் பெயர் பட்டியலையும் பகிரங்கப்படுத்தினார். இந்த மூவரும் ரணில் அரசாங்கத்தின் சார்பில் நேரடியாக பங்கு கொள்ளாதவர்கள். இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் சரத் அமுனுகம, மஹிந்த சமரசிங்க ஆகியோர் தற்போது எதிர்க்கட்சி தரப்பில் உள்ளவர்கள். அதேபோல வடக்கின் ஆளுநர் சுரேன் ராகவன் போருக்கு பின்னான வடக்கின் முன்னேற்றங்கள் மற்றும் சவால்கள் குறித்து ஜெனீவா அரங்கில் சில செய்திகளை கூறக்கூடிய ஒரு கருவியாகவும் இயங்கக்கூடும். அதாவது மைத்திரி கூறியது போலவே உள்ளூர் பிரச்சனைகளை உள்ளூரில் தீர்த்து கொள்வதற்கு வாய்ப்புகளை வழங்குமாறு இந்த 3 முகங்களும் மனித உரிமை ஆணையகத்திடம் கோரிக்கை ஒன்றை விடுக்கக்கூடும். இதனை தொழில்நுட்ப ரீதியாக நோக்கினால் ஜெனீவாவில் நிறைவேற்றப்படும் தீர்மானங்கள் ஊடாக இலங்கையை பலவந்தமாக நெட்டித்தள்ளும் யுக்தியை கைவிடுங்கள், உள்ளூர் பிரச்சனைகளை உள்ளூரில் தீர்த்து கொள்ளும் வாய்ப்புகளை வழங்குங்கள் என்ற செய்தியே எஞ்சியிருக்கிறது. அதாவது நேற்று தனது பாதுகாட்டை பகிரங்கப்படுத்திய மங்கள சமரவீரா இலங்கையில் இனிமேல் திருமணம் செய்து கொள்ளும் இளையவர்கள் தம்பதி சமேதராக தமக்குரிய புதிய வீடுகளை வாங்க ஹோம் ஸ்வீட் ஹோம் என்ற ஒரு புதிய கடன் திட்டத்தை பகிரங்கப்படுத்தினார். அவ்வாறாக குறிப்பிடப்படும் ஹோம் ஸ்வீட் ஹோம் என்ற கருத்தியலைப் போலவே இலங்கை வாழ் தமிழ் மக்களுக்கும் இந்த தீவு ஹோம் ஸ்வீட் ஹோம் என இருப்பதால் அவ்வாறான ஸ்வீட் ஹோமின் உள்ளே உள்ள பிரச்சனைகளை உள்ளூரில் தீர்த்து கொள்ளலாம் என ஜெனீவாவுக்கும் மைத்திரியின் சார்பாக 3 முகங்கள் செய்திகளை சொல்ல உள்ளன. குறிப்பாக வடக்கின் ஆளுநர் சுரேன் ராகவன் என்ற தமிழ் கருவி ஜெனீவாவில் இந்த முறை இதற்காக முக்கிய பங்கை வழங்கக்கூடும். இன்று காலை உள்ளூர் மற்றும் அனைத்துலக ஊடகங்களின் பெரிய தலைகளை கூட்டி வைத்து மைத்திரி இவ்வாறு தனது அரசியல் கருவூல செய்திகளை சொல்ல, ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் நேற்று மங்களகரமாக பகிரங்கப்படுத்திய வரவு செலவு திட்டத்தின் மீதான 2ஆம் வாசிப்பு இன்று அதே நாடாளுமன்றத்தில் களை கட்டியிருந்தது. 2019ஆம் ஆண்டு தேர்தலுக்குரிய ஆண்டு என்பதை இன்று மைத்திரியும் ஊடகங்களுக்கு பகிரங்கப்படுத்தியுள்ளார். முதலில் பொது தேர்தலும் அதன் பின்னர் நாடாளுமன்ற தேர்தலும் நடத்தப்படும் என்பதாக அவரது செய்தி வந்தது. மைத்திரி சொன்னதைப் போல இது தேர்தல் ஆண்டு என்பதால் தனது பாதுகாட்டு வியூகத்தை இனிப்பு தடவி மங்கள சமரவீர எறிந்திருப்பதால்
அதனை கடுமையாக ஊடறுக்க முடியாமல் மஹிந்தாவாதிகள் உட்பட்ட எதிர்க்கட்சிகள் திக்கி திணறுகின்றன. இலங்கை வாழ் சாமானிய மக்களை வலுப்படுத்தி அவர்களின் வறுமையை ஒழித்து வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் பாதீடு என மங்கள சமரவீர மேற்பார்த்த ரணில் அரசாங்கத்தினால் இது சிலாகிக்கப்பட்டாலும் மங்கள முன்மொழிந்தது போலவே இதற்குரிய நிதி வளம் எங்குள்ளது என்பதுதான் இங்குள்ள முக்கிய வினாவாக உள்ளது. ஆனால் அரசாங்கத்தை பொறுத்தவரை இப்போது தேர்தலுக்காக எதையாவது இனிப்பு தடவி கொடுத்துவிட வேண்டும் என்பதுதான் குறி. அதன் பின்னர் நடக்க வேண்டியதை இனிமேல் வரக்கூடிய புதிய அரசாங்கத்தில் பார்த்து கொள்ளலாம் என்பதும் இதன் தந்திரோபாயம். இவ்வாறான தந்திரோபாயத்தை அரசு தரப்பு கச்சிதமாக செய்திருப்பதால் எதிர்க்கட்சிகளுக்கு இந்த வரவு செலவு திட்டத்தை ஊடறுப்பதில் சிக்கல்கள் தொடர்கின்றன. இதனால் இந்த வரவு செலவு திட்டம் மக்களை ஏமாற்றும் வேலை என கூக்குரல் இடுவதை மட்டும் அவர்களால் செய்து கொள்ள முடிகின்றது. ஸ்ரீலங்கா அரசாங்கம் தற்போது பகிரங்கப்படுத்திய இந்த பாதீட்டு நிலவரங்களை பொறுத்தவரை அதனை கைதூக்கிவிடக்கூடிய தமிழ் தேசிய கூட்டமைப்பும் சில எதிர்வினைகளை எதிரும் புதிருமாக வெளியிட்டுள்ளது. இந்த வரவு செலவு திட்டத்தினால் தமிழ் மக்களுக்கு அதிக நன்மைகள் இல்லாவிட்டாலும் தீமைகள் இல்லையென கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பந்தன் கூறியிருப்பது கூட்டமைப்பு இந்த வரவு செலவு திட்டத்திற்கு இறுதியில் வழங்கக்கூடிய பச்சை கொடி நிலையை கட்டியம் கூறுகின்றது. எனினும் வழமையான தந்திரோபாயத்தின் அடிப்படையில் இதற்கு ஆதரவாக வாக்களிப்பதா இல்லையா என்பது குறித்து தமிழ் தேசிய கூட்டமைப்பில் உள்ள பங்காளி கட்சிகள் ஆராய்ந்து முடிவுகளை எடுக்கும் என இரா சம்பந்தன் சொல்லியுள்ளார். இந்த நிலையில் இந்த பாதீட்டில் வடக்கு கிழக்குக்கு அதிக நிதி ஒதுக்கப்பட்டு பாரிய அபிவிருத்தி திட்டங்கள் மேற்கொள்ளப்பட காத்திருப்பதால் இதற்கு ஆதரவாக கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கைகளை உயர்த்த வேண்டுமென சுமந்திரன் சுறுசுறுப்பு காட்டியுள்ளார். எனினும் சுமந்திரனது இந்த சுறுசுறுப்புக்கு இல்லையென்றால் அவர் பாடும் பாட்டுக்கு ஒரு எசப்பாட்டு பாட வேண்டும் என்பதால் சக நாடாளுமன்ற உறுப்பினரான ஸ்ரீதரன் இதற்கு எதிர்முனையில் சில கருத்துக்களை சொன்னார். இந்த வரவு செலவு திட்டத்தால் தமிழ் மக்களுக்கு நன்மைகள் ஏதுமில்லை, அவர்கள் ஏமாற்றப்படுகின்றனர் என ஸ்ரீதரனின் செய்தி வந்தது. ஆனால் அவர் இப்போதைக்கு இவ்வாறான எதிர்நிலை கருத்துக்களை கூறினாலும் மங்களவின் பாதீட்டை மையப்படுத்திய கூட்டமைப்பின் ஆட்டமும் வளமையான அக்மார்க் அரசியலுடன் முடிக்கப்படக்கூடுமெனவே இப்போதைக்கு கருதப்படுகின்றது. இதற்கு மாறாக ஏதாவது அதிசயங்கள் இடம்பெற்றால் மட்டுமே இதில் சில ஜூவடிவ திருப்பங்களுக்கு இடமிருக்கக்கூடும்.